இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 3800 கிலோமீட்டர் தூரம் புனித பயணம் மேற்கொண்டுட்டு வராரு சிவபக்தர் ஒருத்தர். இவ்வளவு தூரமும் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி புனித பயணம் மேற்கொண்டுட்டு வராரு. போன ஆண்டு மார்ச்ல தொடங்கின இந்த பயணம் 35 நாட்கள்ல நிறைவடைய இருக்கு. சைக்கிள்லயே உணவு பண்டங்கள், போகிற வழியிலேயே சமையல் செஞ்சு சாப்பிடுறதுன்னு கடந்த ஓராண்டுகளா சிவனுக்காகவே தன்னை இவரு அர்ப்பணிச்சு இந்த பயணத்தை மேற்கொண்டுட்டு வராரு. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவரு ராஜகிரி மகராஜ் அப்படின்றவரு. இவர் ஒரு தீவிர சிவபக்தர். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய கங்கோத்ரியில தன்னுடைய புனித பயணத்தை தொடங்கி இருந்திருக்காரு. இவருடைய பயணம் ராமேஸ்வரத்துல நிறைவடைய இருக்கு. கிட்டத்தட்ட 3800 கிலோமீட்டர் தூரம் இவரு சாஷ்டாங்க நமஸ்கார புனித பயணம் மேற்கொண்டுட்டு வராரு. அதாவது வர வழியில சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி இவரு இந்த பயணத்தை மேற்கொண்டுட்டு வராரு. இதே மாதிரி இந்த 3800 கிலோமீட்டர் தூரத்தையும் இவரு பயணிச்சிட்டு வராரு. இவர் கூட இவருடைய சகோதரரும் பயணத்தை மேற்கொண்டுட்டு வராரு. இவங்க 2 பேரும் ஒரு சைக்கிளையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல உணவு பண்டங்கள் இருக்கு. அதே போல ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல அங்கங்கேயே உட்கார்ந்து இவங்க சமைச்சு அதையே சாப்பிட்டுட்டும் வராங்களாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 கிலோமீட்டர் தூரம் சாஷ்டாங்க நமஸ்கார புனித பயணத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் புனித ஸ்தலமான திருவண்ணாமலை கோயிலுக்கும் இவங்க வந்திருக்காங்க. 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையிலும் தங்களுடைய புனித பயணத்தை இவங்க 2 பேரும் மேற்கொண்டிருக்காங்க. ஓராண்டுக்கு மேல இவருடைய இந்த பயணம் நடந்துட்டு வரக்கூடிய சூழல்ல இன்னும் 35 நாட்கள்ல ராமேஸ்வரத்தை போய் சேர்ந்துருவாரு. இன்னும் 35 நாட்கள்ல இவருடைய இந்த பயணம் நிறைவடைய இருக்கு. கேட்கும் போதே பிரமிப்பை ஏற்படுத்துதுல இவருடைய இந்த புனித பயணம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு இன்ஸ்பெக்ஷன் வரவனே என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு கேவலமா வண்டி கொண்டு வருவான்? என்ன தைரியம் அவனுக்கு? எஃப்சி கேன்சல் பண்ணிடலாம். எஃப்சி கேன்சல் பண்ணுங்க. சரி இல்ல காலி சார். இல்லப்பா வண்டியே நாங்க ரிஜெக்டட் தான். அதனால எஃப்சி கேன்சல் பண்ணி எஃப்சி கேன்சல். ஸ்கூல் மேனேஜ்மென்ட் ஆஃபீஸ். வரும் கல்வி ஆண்டில் பள்ளி வாகன விபத்தே இருக்கக்கூடாது. பள்ளி வாகனங்களை வளைத்து வளைத்து ஆய்வு செய்யும் அதிகாரிகள். விதிமுறைகளை கடைபிடிக்காத 5 பேருந்துகளுக்கு ரிபீட். தமிழக அரசின் ஆணையின்படி தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரி வாகனங்களை மாவட்ட